ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் வந்து முத்து மேல வீண் பழி போடுறாரு. கண்டிப்பா முத்து தான் எனக்கு லெட்டர் போட்டு மிரட்டியிருக்கான்றாரு. அதை கேட்டு விஜயாவும் ஓவரா பேசுறாங்க. முத்தெல்லாம் சும்மா விடக்கூடாது, அவனை வீட்டை விட்டு துரத்தணும். மீனா அவன் புருஷனுக்கு போனை போட்டு வரவேன்றாங்க. அப்ப கூட மீனா வான் பண்றாங்க, அத்தை வேணான்ட்ட, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கோவப்படுவாரு, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைய தான் போட்டு அடிப்பாரு, பரவாயில்லையான்றாங்க. அதுக்கு மனோஜ் வந்து என்ன மிரட்டுறியா, அங்க பாரு என் பாடி கார்டு எப்படி நிக்கிறான், அவனை தாண்டிலாம் உன் புருஷனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அவனை வர சொல்லுன்றாரு. மீனாவும் முத்தை கூப்பிடுறதுக்காக கிளம்புவாங்க. முத்தும் கரெக்டா அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராது. மீனாவும் வாசல்ல வச்சு முத்துட்ட விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு செம கடுப்பாது. என்ன தைரியம் இருந்தா என் மேல இப்படி ஒரு பழிய போடுவேன், இன்னைக்கு அவன் செத்தான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராது. மனோஜை பார்த்த டே ஓடுகாலி, இன்னைக்கு உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அடிக்க துரத்துறாரு. அப்ப மனோஜோட பாடி கார்டு இருக்காது பாத்தீங்களா, அவர் முத்தோட நெஞ்சில கைய வச்சு தடுப்பாரு. முத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. டே தம்பி ஒழுங்கா ஒதுங்கிது, உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனைன்றாரு. ஆனா அவர் முத்துட்ட கொஞ்சம் திமிராதான் பேசுறாரு. மனோஜும் சேர்ந்துட்டு டே பாடி கார்டு என்னடா பேசிட்டு இருக்க, இவனுக்கு 2 அடியை போடுறான்னு. இப்ப முத்து கோவத்துல பாடி கார்டு அடிச்சு கீழே தள்ளுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அந்த ஸ்டண்ட் சீனை பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க. அதை பார்த்து வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடி வாங்கி கீழே விழுந்த பாடி கார்டு ஓன்னு அழுக ஆரம்பிப்பாரு. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். டே உன்னை போய் பெரிய ஆள் நம்பினடா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடுறான்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. கடைசியா முத்து வந்து ரோஹினிட்ட என்ன பிரச்சனை விசாரிக்கிறாரு. எதுக்கா இவன் என் மேல இந்த மாதிரி பழிய போறான்னு கேட்பாரு. ரோஹினி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட மீனா வந்து, எனக்கு என்னமோ அந்த சாமியார் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவர் தான் இவருக்கு லெட்டர் கொடுத்து மிரட்டிருப்பாரான்னு தோணுதுன்றாங்க. முத்து அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. லாஸ்டா முத்து விஷயத்த பிடிச்சிடாரு. அவன் ஏன்டா சம்பந்தம்லாம் உன்னை மிரட்டணும், ஒன்னு நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, உன்னை பிளாக்மெயில் பண்றதுக்காக அவன் இப்பெல்லாம் பண்ணணும், இல்ல உன் கூட இருக்கவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்கள பிளாக்மெயில் பண்றது கூட அவன் இப்பெல்லாம் பண்ணிருக்கலான்றாரு. அதை கேட்ட ரோஹினிக்கு ஷாக் ஆகுது. கடைசியா அண்ணாமலை வந்து இந்த விஷயத்த சும்மா விட வேணாம், உடனே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துலான்றாரு. அதை கேட்ட ரோஹினிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஐயோ மாமா அதெல்லாம் வேணாம் மாமா, போலீஸ் கேஸ்னு போனா பிசினஸ் பாதிக்கும், இன்னொரு தடவை லெட்டர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரச்சனையை அதோட சமாளிச்சுறாங்க. ஆனா முத்துக்கு சந்தேகம் போக மாட்டுது. என்னையே ஒருத்தன் கோத்து விட்டுருக்கேன், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும்னு மீனாட்ட பேசிட்டு இருப்பாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. அடுத்த வாரம் நடக்க போறது சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல முத்து வந்து எல்லாரும் இருக்கும்போது மனோஜிட்ட சொல்றாரு, டே நேத்து என்னமோ நான் தான் உனக்கு லெட்டர் கொடுத்து மாட்டேன்னு பழிய போட்டல, ஆனா உண்மையில உனக்கு யார் லெட்டர் கொடுத்தான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை பிடிச்சி விசாரிச்சா போதும், எல்லா உண்மையும் வெளியே வந்துடும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து உண்மையிலேயே அந்த பிஏ தினேஷை கையும் களமா பிடிச்சி அடிச்சு விசாரிக்கலாம். அவரும் ரோஹினியை பத்தி எல்லா விஷயத்தையும் முத்துட்ட சொல்லலாம். கடைசியா ரோஹினிக்கு ஒரு பெரிய ஆப்பா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரோஹினி அதுக்கு முன்னாடியே முத்து மொபைல்ல சத்யா திருடன்றதுக்கான ஆதாரம் இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்க லீக் பண்ணிடலாம். இதனால முத்துக்கு மீனாக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். கடைசியா விஜயா இதையே சாக்கா வச்சு முத்து மீனாவை வீட்டை விட்டு துரத்த பார்ப்பாங்க. இந்த மாதிரி 2 விதமா கதைக்களம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளை காலையில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோமோ வச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். அந்த ப்ரோமோ வந்தோடனே கண்டிப்பாக ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஒன்று சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.